விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். அண்ணாமலையோட நலன் விரும்பி, அண்ணாமலையோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அமர் பிரசாத் ரெட்டி இப்போ முக்காடு போட்டுட்டு தலைமறைவாக்கி இருக்கிறாரு. என்ன விஷயமா இருக்கும்? பிஜேபினாலே சண்டை, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி எல்லாம் அந்த விஷயம்தான். கடந்த 19ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னைக்கு வந்தார் இல்லையா, அந்த நிகழ்வுக்கு கூட்டத்தை சேர்த்துறதுலையும் பணப்பிரச்சனையிலும் சில அடிதடி சண்டைகள் நடந்து இப்போ கைது, கேஸு, தலைமறைவு, அதுக்கு தனிப்படை அப்படின்னு போய் நின்றுருக்கு. சென்னை கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த பாஜகவுடைய மாவட்ட துணைத் தலைவியா இருக்கிற ஆண்டாள் என்பவருடைய சகோதரி தேவின்றவங்க மோடியோட விழாவுக்காக சித்ரா நகர் பகுதியிலிருந்து ஆட்களை கூட்டிட்டு வரதா சொல்லி பணம் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா தேவி சொன்ன மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வராததால ஆண்டாளுக்கும் பாஜக கட்சியை சேர்ந்த நிவேதா என்பவருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தான் கடந்த 21ஆம் தேதி நைட்டு நம்ம அமர் பிரசாத் ரெட்டியோட கார் டிரைவர் ஸ்ரீதர், மகளிர் அணியை சேர்ந்த நிவேதா, கஸ்தூரி, மேலும் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் சேர்ந்து ஆண்டாள் அவர்களோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அவரையும் அவருடைய சகோதரி தேவியும் கண்டபடி தாக்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி அப்போ வெளிவரலனாலுமே இவங்க கண்மூடித்தனமா தாக்குற வீடியோ ஒன்று வெளியாகி இருந்துச்சு. அந்த தாக்குதல் அப்பதான் அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட இருந்து வாங்கின பணத்துல எங்களுக்கும் பங்கு வேணும், இந்த விஷயத்த வெளியே எங்கேயாவது சொன்னீங்கன்னா குடும்பத்தோட கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டி அமர் பிரசாத் ரெட்டி சொன்னதுனாலதான் உங்களை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பலத்த காயமடைஞ்ச தேவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் அமர் பிரசாத் ரெட்டி, கிழக்கு மண்டல பாஜக துணைத் தலைவர் ஸ்ரீதர், பாஜக பெண் நிர்வாகிகள் நிவேதா, கஸ்தூரி ஆகியோர் மேல 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐபிசி 147 சட்டவிரோதமாக கூடுதல், 323 காயம் ஏற்படுத்துதல், 324 ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 ஆகிய 9 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில அமர் பிரசாத் ரெட்டி எங்கேயோ ஓடி போயிட்டாரு. இந்த நிலையில தான் மத்தவங்களை கைது பண்றதுக்கும் குறிப்பா அமர் பிரசாத் ரெட்டியை கைது பண்றதுக்கும் தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பாஜகனால அடிதடி கட்சி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நான் தான் எங்க தலைவர் அண்ணாமலைக்கே ஒரு தூணு, நான் கட்சி விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிற அமர் பிரசாத் ரெட்டியின் பேரால ஒரு குடும்பத்தின் மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் கொலை மிரட்டலும் எடுத்திருக்கிறாங்க. மோடியோட வருகைக்காக கூட்டம் கூட்டுறது, அதுக்காக காசு பிரச்சனை வந்து இப்போ கண்டபடி தாக்கி கொலை மிரட்டல் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள அமர் பிரசாத் ரெட்டி தான் தாக்க சொல்லியிருக்காங்கன்னா அவரு எந்த அளவுக்கு கொடூரமானவரா இருப்பாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடிக்கும பிரச்சனையில உள்ள போயிட்டு நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு. அப்படி வெளியே வந்துமே பிஜேபியோட சிங்க கூட்டம், நாங்க எங்க கட்சியோட கொள்கைக்காகவும் கொடிக்காகவும் ஜெயிலுக்கு போனது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தார் அமர் பிரசாத் ரெட்டி. இப்படி பெண்களை கண்டபடி தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கிறது தான் பிஜேபி சிங்க கூட்டத்தோட வேலையா, இல்ல இப்படி காசு பிரச்சனைக்காக மனிதர்கள் மேல தாக்குதல் நடத்துறதா பாஜகவோட கொள்கையா? என்னுடைய அரசியல் மிக தீவிரமா இருக்குன்னு சொன்னாரு. அவருடைய அரசியலை பாருங்களேன். உயிர் இருக்கும் வரை பிஜேபி தான், எப்பவும் நல்ல காரியத்தை தான் செய்வேன் அப்படின்னு வீரவசனம் பேசின அமர் பிரசாத் ரெட்டி அருமையான நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பிரஸ் மீட்ல எங்கேயாவது பார்த்தா துடுக்க வாய் பேசிட்டு இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டி இப்ப ஒரு கூலிப்படைக்கு நிகரான ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு. அதுலயும் அமர் பிரசாத் ரெட்டி சொல்லி தான் நாங்க இதை செய்யறோம் தைரியமா சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஏற்கனவே அண்ணாமலையோட பாத யாத்திரையில அமர் பிரசாத் ரெட்டி வசூல் வேட்டையில இறங்கி இருக்கிறாரு. அண்ணாமலை முன்னாடி நடந்தா அமர் பிரசாத் ரெட்டி பின்னாடி நடந்து எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது திரும்பவும் இப்படி ஒரு காசு பிரச்சனையில, அதுவும் கூட்டத்தை கூட்டுறதுல ஒரு காசு பிரச்சனை வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கும்பலா தாக்குறாங்கன்னா இதெல்லாம் எந்த வகையில் எடுத்துக்கிறது? ஆக ஒன்னு பணம், இல்லனா அடிதடி, இல்லனா கட்ட பஞ்சாயத்து, இல்லனா பதவி வெறி சண்டை, இதுதான் தமிழ்நாடு பாஜக கட்சியோட அன்றாடமாவே இருக்குது. ஆக இவர் செஞ்ச தப்புனால இப்ப தலை குனிஞ்சு போய் தலை தெறிக்க ஓடி எங்கேயோ போய் தலைமறைவாகிட்டாரு. திருப்பி இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி கட்சிக்குள்ள வந்து பிரஸ் மீட்ல அட்டெண்ட் பண்ணி அண்ணாமலை கூட நிக்கிறாருன்னு பார்ப்போம். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர்.